யாரோ இங்கே ஒரு மைக் வச்சிருக்கான் பாருங்க. உளவுத்துறை நம்ம வந்து தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமா சொல்ல போறோம். மோடின்னு பேரு தான் சொல்ல போறோம். தேசிய மொழி இந்திய சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லணும் தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாதுடா. இங்க இருக்கிறது அலுவல் மொழி தான். பத்திங்களா இப்படி சிரிக்கிறீங்க, தப்பா சொல்றேன் சிரிக்கிறீங்க. நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுல நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் படிக்காதவங்க. இங்க பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் வந்து வெளியூர்ல இருந்து இன்னைக்கு வந்தேன். வந்ததுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. தாமதமாகியே வரிசையாக எவ்வளோ பேர் பேசிக்கிட்டோம். நான் மெதுவாக கடற்கரையிட்ட கேட்டேன், இன்னும் அந்த மேலே போட்டிருக்க லிஸ்ட்டில் யாரெல்லாம் இன்னும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் பதறது இல்லை. யூடியூப்பில் இருக்க ஆளுங்க பூரா அதிகபட்சம் நேரம் 9 மணி தான் வச்சுருக்காங்க. 9 மணிக்கு ஒரு மெதுவாக ஒவ்வொரு ஆளாக மைக்க பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியம் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேச்சு. அதனால நம்ம அந்த நேரத்தை சுருக்கி பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கும் போது யுகபாரதி வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இவங்களை எல்லாம் கூப்பிட்ருக்கேன், இவங்கெல்லாம் பேச போகிறாங்கன்னு. நான் சொன்னேன், பாரதி எல்லாரையும் மேடையில் உட்கார வச்சுறாங்க, பார்த்தோன்னே டயர்டாயிரும், அதனால கீழே உட்கார வைக்கலாம். ஆனால் ஒரு சிக்கல் கவிக்கோமன்றத்தில் நீங்கள் பேசுகிறாதுல கீழே உட்கார வச்சாலே அரங்கு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மற்ற ஆள்லாம் எங்கே உட்காருவாங்க இவ்வளோ பேரை கூப்பிட்டு அப்படின்னு. இன்னைக்கு நேற்று திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வீட்டில் உங்கள் மனைவி எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்னாரு. இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போய் அப்புறம் திருப்பி வீட்டில் போய் இந்த பேச்சு தொடருமேங்கிற யோசனை இதுதான் அவர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுருக்கும் போது அதை சொல்லணும் நம்ம அப்படின்னு நான் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி யுகபாரதி கூப்பிட்டுருக்காரு, வாங்க நீங்கள் என்ன. அவங்க கேட்டாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு. நான் எல்லாரையும் சொன்னேன். எல்லாரையும் சொன்னோன்னா அவங்க வந்து பெருமாள் முருகன் வர்றாரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க இப்போ பெருமாள் முருகன் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருமாள் முருகன் வர்றாரா, அவரை தான் நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னோடனே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லாரும் வர்றாங்க, நீ சொல்லியிருந்தேன்னா முதல்ல யுகபாரதி அவரையும் கூப்பிட்டுருவார் அப்படின்னா. அந்த மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளோ பேரை யுகபாரதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுவது. அந்த யாரோ இங்கே ஒரு மைக் வச்சிருக்கான் பாருங்க. உளவுத்துறை நம்ம வந்து தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமா சொல்ல போறோம். மோடின்னு பேரு தான் சொல்ல போறோம். இதுக்கு நமக்கு எதுக்கு உளவுத்துறை? நான் சொல்லுவேன், ஏங்க உங்களுக்குலாம் பயமே இல்லையா அப்படிமா. வெறிஞ்சட்டையை ஓதிட்டு போறேன், எனக்கு என்னடா பயம் இருக்க போகுது, இல்லைங்க ஃபோனெல்லாம் டேப் பண்ணுவாங்க. ஆமாம்மா மேடையில் பேசாத மிச்சதான் ஃபோனில் பேசிட போகிறேன், அட போடா என் பேச்சை கேட்டு என்னடா செய்ய போகிறாங்க அவங்க அப்படிமே. அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பேச்சாளர்களோட பேரை கூப்பிட்டு இவ்வளவு அன்பு செலுத்துவது என்பது யுகபாரதியுடைய சிறப்பான குணம். பேசிய எல்லோரும் நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன், எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு இதில் ரொம்ப நிறைய முன்னனுபவம் இருக்கனால, அதுவும் கவிஞர் நந்தலாலாம் இன்னைக்கு வர்றாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவரோட 2-3 தடவை இப்படி போய் மாட்டியிருக்கேன் நான். அதனால சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்த பொழுது, இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது. என்ன எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஐயா ஆர் பாலகிருஷ்ணனுடைய முன்னுரை கிடையாது. இன்னைக்கு வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை இருக்குது. அதனால நான் வந்து என்ன செஞ்சேன், புத்தகத்தை வச்சுட்டு வெளியிட்ட புத்தகத்தை எடுத்து ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை முதல்ல படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்து அதை படித்தேன். இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் எழுதியது. நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசும் இடமெல்லாம் என்ன முக்கியமானது சொல்லணும்னா, ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர். ஏன்னா ரொம்ப பேர் ஐஏஎஸ் எழுதணும்னா இன்னமும் இங்கிலீஷ் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் அவசியம் இல்லை. அவரவர் தாய்மொழியில் இந்த நாட்டில் எழுதலாம். 16 மொழி இருக்க, 16 தானே இப்போ மொழி, 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அலுவல் மொழி. 20 ஐஏஎஸ் கேட்டுக்கோமே நினைச்சேன். அப்ப அதுலயே எழுதலாம் அப்படின்னு முதல்ல தமிழ்லயே எழுதி தமிழ்லயே பாஸ் பண்ணி தமிழ்லயே நடத்த முடியுங்கிறத இந்த உலகம் சொன்னவர். அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும். இல்லாட்டா என்னன்னா இவங்க வந்து நம்ம தேசிய மொழி இந்திய சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லணும் தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாதுடா, இங்க இருக்கிறது அலுவல் மொழி தான், எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான், அதுல எங்க மொழி ஒண்ணுன்னு சொல்றதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த முன்னுரையில வந்து முதல் கட்டுரையை பத்தி விலாவரியா எழுதிட்டு, ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பற்றி நான் ரொம்ப ரசித்து படித்தது ஒன்று பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது, இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபுராஜதுரை எழுதின நும்மினும் சிறந்த நுவைங்கிற புத்தகம். அது ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வரணும்ல. நீங்கள் பிரபுராஜதுரை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, குரங்கு பிடிக்க சீமானை எப்படி இந்த கதையாகி விட்டது அதுன்னு எழுதிப்பாரு. சின்னது பத்திங்களா இப்படி சிரிக்கிறீங்க, தப்பா சொல்றேன் சிரிக்கிறீங்க. பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும். அதாவது
இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க எப்ப சிறந்த வாசகன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல பல வார்த்தைகள ஜம்பிள் பண்ணிறணும். ஜம்பிள் பண்ணதுக்கப்புறம் உன்னால அந்த வாசகத்த முழுமையா படிக்க முடியும்னா, நீ ஒரு நல்ல வாசகன்னு அர்த்தம். அந்த மாரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்றேன். ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க பாருங்க நீங்க. அப்ப எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள இருக்கு. அதைப் போல இருக்கும். அப்படி யுகபாரதியுடைய புத்தகத்த ஒரு சங்கப்பாட்ட பத்தி எழுதியிருக்க புத்தகம் என்பது, அது வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு முன்னுரையில சொல்றாரு. அது வந்து என்ன அப்படின்னா, இது உரை இல்ல. அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு. ரசிச்சத பூரா எழுதுறாரு. நான் இத ரசிச்சேன். நான் இத ரசிச்சேன். இது நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல. இது புடிச்சிருந்துச்சு. இது புடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவரு. அதன் வழியாக நம்மள அந்த புத்தகத்த படிக்க கூட்டு போறாரு. இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய புத்தகம் வாங்குறவன். நெறைய படிக்கிறவனா இல்ல. நெறைய வாங்குறவன். எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசை இருக்கும். ஆசை இருக்க புத்தகத்த பூரா வாங்குறவன். சங்க நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சிருக்கவன். 1 பத்தாதுன்னு அலுவலகத்துல ஒரு செட்டு, அ வீட்ல ஒரு செட்டு. 2 வாங்கி வச்சுக்கிறது. வந்து பார்க்குற ஆள்லாம், இவன் ஏதோ 10 பாட்டு, 8 தொகை, குறுந்தொகை, அது இது எல்லாம் படிச்சு வச்சிருக்கான் போல, கலித்தொகைன்னு படிச்சு அப்படின்னு நெனச்சுட்டு போயிரும். அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனும் படிச்சது இல்லல்ல. அவன் படிச்சதான் கேட்பான். அவன் கேட்க மாட்டான். ஆனா, இன்னைக்கு யுகபாரதியுடைய புத்தகத்த படித்ததன் விளைவாக, அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடல இந்த புத்தகத்துல. ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது. அந்த பாட்டு இப்படி தொடங்கும். அது இத்தனாவது பாட்டு. இது கலித்தொகையில வருது. இது குறுந்தொகையில வருது அப்படின்னு சொன்ன உடனே, முதல் முறையாக என் புத்தக அலமாரியில் இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும், கலித்தொகையும், குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்த படிச்சு, அட இந்த பாட்டு இவ்வளவு பிரமாதமான பாட்டா? அப்படின்னு மறுபடியும் யுகபாரதிய படிக்க வந்து, அந்த வேலை இருக்குல்ல, அதத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலைன்னு நான் நினைக்கிறேன். அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி உரை சொல்ல வேண்டியது இல்ல. அந்த இடத்துல அப்படி ஒண்ணு இருக்கு. இப்படி சொல்லிட்டு போனா அத எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா? அப்படி படிக்கிற வாய்ப்ப யுகபாரதி அந்த புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தர்றாரு. அதுல அந்த முன்ன சொல்லும்போது இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ண ஐயா சொல்றாரு, நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பேச்சாளர்கள் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இதுல தமிழ் படிச்ச ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான். நந்தலால் சார் பேசுறத வச்சு நீங்க தமிழ் படிச்சா நினைச்சுக்காதீங்க. அவர் தமிழ் படிச்சவர் இல்ல. பிசிக்ஸ் பார்த்தீங்களா? பிசிக்ஸ். வேற யாருமே அதில் தமிழ் படிச்சதில்ல. ஆசிஃபிலாம் தமிழ் படிச்சது இல்ல. நான் தமிழ் படிச்சது இல்ல. ஜெயலலிதா தமிழ் படிச்சது இல்ல. அவங்களும் தமிழ் படிக்கல. நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் படிக்காதவங்க. அதுல அதுல எங்கேயாவது ஒரு அங்க ஒன்று இங்க ஒருத்தர் இருந்துடக்கூடும்ல. அதுல ரொம்ப முக்கியமானவர் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா. பாலகிருஷ்ணன் தமிழை பாடமா படிச்சவங்க. பாடமா தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லகுவா எல்லாருக்கும் சொல்ற ஒரு ஆள். அப்படி ஏன்னா எல்லாருமே சூர்யா சேவையர் வாத்தியர் மாதிரி தான் தமிழ் படிச்சிருப்பாங்க. கதற அடிப்பாங்க ட்ரௌசர் கிளிய. அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன், நான் முதல் அத்தியாயம் படிச்சோன்னு உறைஞ்சு போயிட்டேன். உறைஞ்சு போய் ஏன்னா அதுல இருக்க எல்லா சங்கப்பாடல்களும் படிச்சவர், பாடமா படிச்சவர், பின்னாடி தொடர்ந்து படிச்சவர், பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்கிறவர், பின்னாடி எல்லாரும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர், அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறைஞ்சு போயிட்டேன், மறுபடியும் போய் அந்த முதல் அத்தியாயத்தை படிச்சேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன். ஆனா அது எழுதினவர் யாரு? யாரோ தள்ளிவிட்டு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன் சொல்றாரு யுகபாரதி. அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி தள்ளி விட்டாங்க யாரோ ஒருத்தர். தமிழுக்குள்ள, அரசியலுக்குள்ள, வலதுசாரிக்கு எதிராக நம்மள முடிவு பண்ணிய போனோம். நம்மளை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோம்னு நாம ரொம்ப சரியான வேலை போல தெரிஞ்சுச்சு. தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம்? ஏறி ஓட்ட ஆரம்பிச்சோம். நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். பின்னாடி ஓட்டே போவான். ஓட்டே போய் வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க. எய்தாப்புல வரும்போது வண்டி வந்துட்டா இங்க ஒதுங்கிடுவோம். வண்டி வரலன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அவன் போயும் விளைய மாட்டான், பின்னாடி வரமாட்டான் ஒழுங்கா. இந்த டைம்ல பின்னாடி எட்டி பார்த்துட்டே போவான். அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துக்கிட்டே தான் போகும். அதனாலதான் பொதுவா மேடைகள்ல அரசியலை பேச, என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சொல்லுவானே? எய்தாப்புல வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவோம். வண்டி வரல எட்டி பார்த்துட்டே இருக்கலாம். வண்டி வந்துட்டா ஒதுங்கிடும் அப்படின்னு. ஆனா அப்படி ஒதுங்குற எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்வேல எய்தாப்புல வர்றவன் நோ என்ட்ரியில வர்றான். அவனை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவன் தைரியமா வந்துகிட்டே இருக்கான். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது. ஏன்டா அது நோ என்ட்ரி வர்ற அப்படின்னு, நோ என்ட்ரி எல்லாம் ஓரம் கட்டுவோம்ல, போய் விடுவோமா? அப்படி நம்ம ஏறி போறதுனா என்ன வழினா, ஆமான்னு சொல்லணும். இதுதான் என் அரசியல்னு சொல்லணும். இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும்.
டேய் நீ அயோக்கிய பையன்னு சொல்லணும். அயோக்கிய பையல் அயோக்கியன்னு சொல்றதுக்கே தயங்கினோம்னா என்ன ஆகும்னா வெறும் சினிமாவின் பாடலாசிரியராக மிஞ்சிருவோம். நீங்க மேல் கணக்கு எழுதணும்னா யுவபாரதி மாதிரி அயோக்கிய பையல அயோக்கிய பையன் சொல்லணும். இந்த சங்க பாடல்களை பத்தி எழுத வந்த இந்த புத்தகத்துல யுவபாரதி செஞ்ச முக்கியமான காரியம் நினைக்கிறேன் என்னன்னா, நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார். நீரை பற்றி எழுதி கொண்டே வர்ற இடத்துல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது, நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர். அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பதே. மகத் நகரின் பொதுக்குளத்தில் ஒரு குவளை நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது. அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தை தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னு எழுதுறார் யுவபாரதி. மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா, அது ரசிச்ச சொல்ல வந்ததா ஆமா, தண்ணீர் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா. ஆனா அது ரொம்ப முக்கியம், இந்த தண்ணீரால் இந்த அரசியல் என்னவா நிகழ்ந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றோருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலையை யுவபாரதி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா நான் சொல்றேன், இவர் ஏறி போறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு. அவர் ஒன்று இருந்தாரு, கருப்பிள்ளை நான் பாட்டு எழுதினேன், அப்படி என்னுடைய 3வது பாட்டு அது அப்படின்னு. இன்னைக்கு யுவபாரதி 2000 பாட்டில் எழுத நிற்கிறார். எனக்கு 3வது பாட்டு எழுத வந்த யுவபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் 3 வீடு இருக்கு. சரியா? இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு கூடி தான் மகிழ்ச்சி. நான் சொல்றது, இந்த 20 ஆண்டு காலத்தில் நாங்கள் 2 பேருமே வெற்றி பெற்றவர்கள் எங்க நினைக்கிறோம்னா, 2 பேர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், 2 பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம், 2 பேர் ஒழுக்கமான வகையில் பணம் சம்பாதிச்சிருக்கோம். அதை விட முக்கியம், ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப இனிய நண்பர்ல, என் பிரியத்தை என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர். என் முகம் கொண்டா அவருக்கு தெரியும், என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும், வேணுமான்னு கேட்டிருக்க கூடும், அவர் இல்லாமல் இருந்தால் நான் கேட்டிருக்க கூடும். அது இப்படி ஒரு வாய்ப்பை, அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம 2 பேர் ரொம்ப சிறப்பாக இருப்பது இருக்குல்ல, அதுதான் எங்கள் 2 பேருடைய பெரிய வெற்றி நான் எப்பொழுதுமே யோசிப்பேன். இந்த புத்தகத்தில் ஒரு கலித்தொகை பாட்டை சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன் மனைவி கிட்ட சொல்வதாக யுவபாரதி சொல்றாரு, செல்வம் இல்லையேல் அறமோ வீடோ இல்லை, இது வேணும்னா நமக்கு செல்வம் வேணும், அதனால போகணும் அப்படின்னு. அப்படி பணம் ஈட்டுவது ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்க, பணம் சம்பாதிப்பது முக்கியம். எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்டில் டெலிட் பண்ணிடுங்க. அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க. இங்கே பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில முதல் என்ன சொல்லுவான்னா, அவன் கிடக்கான் வெறும் பயம்பான், சண்டைக்கு போகாமே உங்களை தோக்கடிச்சிருவான், அந்த எண்ணமே உங்களை அறுத்துரும் இல்லையா? வள்ளுவர் அதனாலதான் செய்க பொருளைங்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில். பணம் சம்பாரிச்சிரு, உன் எதிரியை ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு. யுகபாரதியால ஏன் இன்னைக்கு மேல் கணக்கு எழுத முடியுது அப்படின்னா, சினிமாவில் பணம் சம்பாதித்ததால் எழுத முடிகிறது. தியாகராஜன் குமாரராஜன் சொன்னார் இல்லையா, 14 புத்தகம் 10 கவிதை தொகுப்பு, இதெல்லாம் எப்படிங்க போட்டாரு? உங்களுக்கு எழுதின பாட்டில் தான். நீங்க சொன்னீங்க இல்லையா, அது உங்களுடைய மேன்மை. அவர் கேட்ட பணத்துல நான் 6ல் ஒரு பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை. ஆனா அந்த 6ல் ஒரு பங்கு பணம் இல்லாம சாகடிச்ச வரலாறு தான் எழுத்தாளருக்கு நமக்கு இருக்க வரலாறு. புதிய பித்தனுக்கு ஒரு 20 வாழ்ந்து காசு இருந்திருந்தா இன்னொரு 15 நாள் வாழ்ந்திருப்பான் இல்லையா? அப்ப நம்ம பணம் சம்பாதிச்சு ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போடும் மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், அதை தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க பொண்டாட்டியும் பிள்ளையும் முக்கியம் இல்லையா? நான் யுகபாரதியை பத்தி பேசும் பொழுதெல்லாம் ஓரக்கண்ணில் யுகபாரதி மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மகிழ்றாங்க, நம்ம மாமா எப்பேற்பட்ட அவங்களுக்கு தெரியாது இந்த புத்தக கணக்கெல்லாம். சரிதானே? அப்ப இப்படியான ஒரு விஷயம், ஒரு வேலையை யுகபாரதி அவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி. யுகபாரதி பார்த்தீங்கன்னா
எப்போ பார்த்தாலும் எப்போ அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூட்டுருவார். அந்த தம்பி அடுத்தர வரும்போது வேற ஒருத்தர் இருப்பார். அப்போ யாரோ ஒருவரை தனக்கு இணக்கமானவனாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இணக்கமானவனாக இருக்கணும் இல்லையா? இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பெற்ற யுகபாரதி அவர் சொல்றாரு, அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பியா இருந்தது. அப்படி அறிவுமதி என்னை ஆக்குனது. அப்ப நம்ம எதை கற்றோமோ, எவரிடம் பழகினோமோ, அவரை போல ஒரு வாழ்வு தான் வாழணும்னு ஆசைக்கிறோம், நினைக்கிறோம் இல்லையா? மிகச் சிறந்த பெற்றோர்களும், மிகச்சிறந்த நண்பர்களும், மிகச்சிறந்த அண்ணன்களும், மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த யுகபாரதி இந்த மேல்கணக்கு போல் இன்னும் பல 100 நூல்கள் எழுத வேண்டும். அதற்கு தியாகராஜன் குமாரராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக யுகபாரதிக்கு மட்டுமே பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டியது. கொடுத்தா இது 2 நிகழும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. விடைபெறுகிறேன்.